தீபக் கேஸ்ல தீபக்கும் சிம்ஜித்தா அப்படின்ற பெண்ணும் பயணித்த, அதாவது அந்த வீடியோ எடுக்கப்பட்ட பஸ்ஸோட சிசிடிவி காட்சிகள் வெளியாயிருக்கு. முதல்ல அந்த வீடியோவை பார்த்துருவோம். கிட்டத்தட்ட 6 நிமிஷம் ஓடக்கூடிய அந்த சிசிடிவியில் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பஸ்ஸு கிளம்புற டைமில் அந்த பெண் வந்து சிம்ஜித்தா வந்து ஏறுறாங்க. ஏறி கொஞ்ச நேரத்தில் நீங்கள் வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும் சிம்ஜித்தா ஏறுறாங்க. அவங்க ஏறின கொஞ்ச நேரத்தில், அதாவது பஸ் எடுக்கிற டைமில் இவர் தீபக்கும் வந்து ஏறுறாரு. அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா பேக்கில் உள்ள காட்சிகள் எதுவும் வெளியிடப்படலை. மேபி இல்லையா என்னன்னு தெரில. பட் வெளியாகிருக்கிற சிசிடிவி காட்சிகள்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இதுதான் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த வீடியோ தான். ஸோ இப்போ இந்த வீடியோ கிட்டத்தட்ட 6 நிமிஷம் ஓடுது. ஸோ அது ரிலேட்டடாக அந்த பஸ்ஸோட ஓட்டுநர்கிட்டையும் கண்டக்டர்கிட்டையும் வந்து நடத்துனர்கிட்டையும் பேட்டி எடுத்திருக்காங்க. அவங்க சொல்லக்கூடிய தகவல் என்னவா இருக்குது அப்படின்னா, எங்களுக்கு இந்த விஷயமே தெரியாது. துபாயில் இருக்கிறவங்க இந்த வைரலான வீடியோவை பார்த்துட்டு அவங்க எங்களோட ஓனருக்கு அனுப்பி விட்டு கேட்டிருக்காங்க, இது உங்கள் பஸ்ஸான்னு கேட்டிருக்காங்க. அதை பார்த்துட்டு எங்கள் ஓனர் அதுக்கப்புறம் எங்களுக்கு கால் பண்ணி, இது நம்ம பஸ் தானா, என்ன விஷயம், எதுவும் பிரச்சனை இருந்துச்சா அப்படின்ற மாதிரி கேட்டார். பட் அந்த வீடியோ எடுக்கப்பட்ட டைமில், அந்த வீடியோ எடுத்த டேயில் பஸ்ஸில் எந்த பிரச்சனையுமே நடக்கலை, யாரும் எதுவும் சொல்லலை அப்படின்ற மாதிரி இப்போ அந்த நடத்துனர் பேட்டி கொடுத்துருக்காரு. ஸோ இப்போ அதுக்கப்புறம் என்ன இருக்குது அப்படின்னா, இப்போது லேட்டஸ்ட்டாக வந்திருக்கக்கூடிய தகவல் என்ன அப்படின்னா, நேற்று தீபக் தரப்பில் தீபக்கோட வீட்டுக்கே போயிட்டு அவங்க அப்பா அம்மாட்ட என்கொயரி பண்ணாங்க காவல்துறை. அதுக்கப்புறம் அதாவது எந்த டைமில் அவங்க அப்பா அம்மாட்ட காவல்துறை என்கொயரி பண்ணாங்களோ அதே டைமில் இன்னொரு காவல்துறையோட இன்னொரு டீம் வந்து இந்த பெண் சிம்ஜித்தா அப்படின்ற பெண் வடகரையில் இருக்கக்கூடிய அவங்களோட வீட்டில் போயிட்டு என்கொயரி பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஈவினிங், அதாவது நேற்று நைட்டு தான் காவல்துறை வந்து முதல் முறையாக வந்து அந்த பெண் மீது கேஸ் ரெஜிஸ்டர் செய்கிறாங்க. வழக்கு பதிவு செய்யப்பட்டதுக்கு அப்புறம் காவல்துறை வந்து மறுபடியும் அந்த பெண் வீட்டுக்கு இன்னைக்கு காலையில் போய் என்கொயரிக்காக போகும்போது அந்த வீட்டில் நேற்று என்கொயரி பண்ண அதே வீட்டில் அந்த பெண் இல்லை. மேபி அவங்க வெளிநாட்டுக்கு போயிருக்கலாம் அப்படின்ற மாதிரி சந்தேகிக்கப்படுது. ஏன் அப்படின்னா அவங்க ஆல்ரெடி துபாயில் இருந்தாங்க. ஸோ துபாய்க்கு போயிருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இன்னொன்று, அந்த வீடியோ எடுக்கப்பட்ட மொபைல் இருக்கு இல்லையா, அந்த மொபைல் ஒரிஜினல் ஃபுட்டேஜ் வந்து அந்த மொபைலில் தான் இருக்கும். ஸோ அந்த மொபைல் வந்து காவல்துறைக்கு கண்டிப்பாக கிடைக்கணும் என்கொயரிக்காக அப்படின்னும் போது அது இன்னும் காவல்துறைக்கு கிடைக்கல. ஸோ இதுக்கு இடையில தான் பஸ்ஸோட சிசிடிவி ஃபுட்டேஜ் வெளியாயிருக்கு. பட் அதில் அவங்க பஸ்ஸுக்குள்ளே ஏறுற காட்சிகள் மட்டும்தான் பொதுவெளியில் வெளியாயிருக்கு. பட் மேபி காவல்துறைக்கு வேற ஃபுட்டேஜ் எது கிடச்சிதா அப்படின்றது நமக்கு தெரியல. அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இன்னைக்கு காலையில் ஒரு 6:30 மணி இருக்கும், 24 நியூஸ் மலையாள சேனலில் லைவ் பண்ணுறாங்க. அந்த ரிப்போர்ட்டர் அந்த தீபக்கோட வீட்டு வாசலில் நின்று பேசுகிறார். அவர் இந்த விஷயங்கள்லாம் சொல்கிறாரு. ஸோ ஃபஸ்ட்டு அந்த பெண்ணிட்டையுமே நேற்றே வந்து மொழி எடுத்தாங்க. இன்னைக்கும் மொழி எடுக்க ட்ரை பண்ணும்போது அவங்க வீட்டில் இல்லை அப்படின்னு அதை சொல்கிறாரு. சொல்லிட்டு கடைசியாக சொன்ன விஷயம் இருக்கு இல்லையா, இன்னைக்கு காலையில் 6:30 மணிக்கு நான் வந்து தீபக் வீட்டு வாசலில் நிற்கிறேன். அவங்க வீட்டில் அவங்க அப்பா அம்மா அப்புறம் அவங்களோட உறவினர்கள்லாம் வந்து தீபக்கோட ஹெல்மெட் இருக்கும் இல்லையா, பைக்கு மேலே ஹெல்மெட் இருக்குது, வீட்டுக்கு வெளியில் நின்று அந்த ஹெல்மெட்டை கையில் பிடிச்சிட்டு அழுதுகிட்டு இருக்காங்க. ஸோ அதை பார்க்கவே முடியல. நான் கூட உள்ளே போயிட்டு அவங்கள்ட்ட பேசலாம், கேஸ் கொடுத்துருக்கீங்க, கேஸ் ரெஜிஸ்டர் செய்யப்பட்டிருக்கு, ஸோ அடுத்த கட்ட மூவ் என்ன சொல்லியிருக்காங்கன்னு கேட்கலான்னு போனேன். பட் போகும்போது அந்த காட்சியை பார்த்ததுக்கப்புறம் என்னால் உள்ளே போய் பேசவே தோணலை. ஸோ அதனால் நான் வெளியிலே நின்றுட்டேன் அப்படின்னு லைவ்ல அந்த ரிப்போர்ட்டர் சொல்கிறார். ஸோ அந்த அளவுக்கு தீபக்கோட இழப்பு வந்து அவங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா வயசான அப்பா அம்மா, அவங்களுக்கு எந்த துணையுமே இல்லை. இப்போ காலையில் முழிச்சதுலேருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் எல்லாமே தீபக் தான் எங்களை பார்த்துக்கிட்டான். அவன் வேலைக்கு போயிட்டான் அப்படின்னா பக்கத்து வீட்டில் இருக்கிற பசங்கள்கிட்ட சொல்லிட்டு அப்பப்போ போய் செக் பண்ணிக்க அப்படின்னு சொல்லிட்டு போவான். இப்போ எங்களுக்கு யாருமே இல்லை, எங்களோட விஷயத்த யாரு எப்படி பண்ணுவாங்கன்னு எங்களுக்கு தெரியல, இதுக்கப்புறம் நாங்கள் எப்படி வாழ போகிறோன்னே எங்களுக்கு தெரியல அப்படின்லாம் அவங்க பெற்றோர்கள் பேட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து தீபக் சைடு உள்ள விஷயங்கள். இதே இது அந்த பெண்ணோட சைட்லன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இப்போ அந்த பெண் வீடியோ வெளியிட்டாங்க, அதை தொடர்ந்து சைபர் புள்ளி நடந்து அது மூலமாக அந்த கமெண்ட்டு அதெல்லாம் வீடியோ வைரல் ஆகுது. அதோட பாதிப்புனால தீபக்கை வந்து நம்ம இழந்திருக்கோம். பட் அதே தருணத்தில் இப்போ இந்த பெண்ணுக்கு எதிராகவும் சைபர் புள்ளி நடக்க ஆரம்பிச்சிருக்கு. நிறைய பேர் இஷ்டத்துக்கு பேச ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இப்போ இந்த பெண் வந்து கிட்டத்தட்ட தலைமறைவு அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. இன்னொன்று, ரிஜிஸ்டர் செய்யப்பட்டிருக்கிற செக்ஷனுமே பார்த்துக்கிட்டிங்கன்னா ஜாமீன் கிடைக்காத வகையில் இருக்கக்கூடிய செக்ஷனில் தான் கேஸும் ரிஜிஸ்டர் செய்யப்பட்டிருக்கு. ஸோ இப்போவும் அந்த இஷ்யூ கேரளாவில் பரபரப்பாக பேசப்பட்டுக்கிட்டு தான் இருக்குது அப்படின்றது தான் இப்போ வரைக்கும் நடந்தது.
பட் இந்த சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு அப்படின்னா, ஒரு சோஷியல் மீடியாவில் போடக்கூடிய ஒரு பதிவு இல்லை ஒரு வீடியோ அப்படின்றது எப்படி ஒரு தனிநபரையோ இல்லை ஒரு ஒரு மொத்த குடும்பத்தையுமே புரட்டி போடும் அப்படின்றதுக்கு இந்த சம்பவத்தை நம்ம உதாரணமாக எடுத்துக்கலாம். ஆனால் இது முதல் தடவையா அப்படின்னு கேட்டால் இல்லை. இது சில வருடங்களுக்கு முன்னாடி ஒரு வாய் பேச முடியாத நபர் நைட்டு ஃபுல்லாக அவரோட மகளோட ட்ரீட்மெண்ட்காக ஹாஸ்பிட்டலில் தூங்காமல் முழிச்சிருக்கார். அவரு அடுத்தது வீட்டுக்கு போகிறதுக்காக மெட்ரோ ட்ரெயினில், கொச்சியில் தான் நடந்துச்சு, மெட்ரோ ட்ரெயினில் போகிறாரு, அசதியில் படுத்து தூங்கிடுறார். இதை எப்போதும் செல்ஃபி எடுக்கக்கூடிய ஒரு நபர், எப்போதும் சோஷியல் மீடியாவில் போஸ்ட் போடுற நபர், மீன் பேஜ் ரன் பண்ணுற ஒரு நபர் ஃபோட்டோ எடுத்து அவர் இஷ்டத்துக்கு ஒரு மீன் போட்டு இந்த மாதிரி குடிச்சிட்டு மெட்ரோவில் எப்படி போகிறாங்க பாருங்க அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு பதிவு போடுறார். அதை ஒரு ஃபோட்டோ எடுத்து மெட்ரோவில் பாம்பு அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு போட்டு அதை ஷேர் பண்ணுறார். அது பயங்கர வைரல் ஆகுது, மீம் ஆகுது. அது வைரல் ஆனதுக்கப்புறம் அது குறித்த செய்தியும் சேனலில் வருது. அதுக்கப்புறம் இவரை இந்த சம்மந்தப்பட்ட அந்த வாய் பேச முடியாத காது கேட்க அந்த நபரை யார் பார்த்தாலுமே ஒரு மாதிரி வித்தியாசமாக பார்க்குறாங்க. இது பர்சனல் லைஃப்பை பாதிப்புக்குள்ளாகுது. ஸோ இவர் என்ன பண்ணுறாரு, போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு. எனக்கு எந்த குடிக்கிற பழக்கமும் கிடையாது, நான் அன்னைக்கு நடந்தது ஹாஸ்பிட்டலில் இருந்துட்டு போனதுனால டயர்டில் தூங்கிட்டன்றதை விவரிக்கிறார். ஸோ அதுக்கப்புறம் அது செய்தியாக வருது. அதுக்கப்புறம் சம்மந்தப்பட்ட நபர் யார் அப்படின்றத கண்டுபிடிக்கிறாங்க. அவரை இந்த நபர், வாய் பேச முடியாத நபர் மன்னிச்சு விட்டுறார். ஸோ இது உண்மையாக நடந்தது. ஸோ இந்த சம்பவத்தை தான் மலையாளத்தில் விக்ரத்தி அப்படின்ற பேரில் படமாக எடுத்திருந்தாங்க. சௌபின் சாஹிர் நடிச்சிருப்பாரு. அந்த வாய் பேச முடியாத கேரக்டரில் சுராஜ் நடிச்சிருப்பார். ஸோ ரொம்ப உண்மையிலேயே நல்ல படம் அப்படின்னு சொல்லலாம். கட்டாயம் எல்லாருமே பார்க்க வேண்டிய ஒரு படம்னு சொல்லலாம் இன்னைக்கு இருக்கிற சுச்சுவேஷனுக்கு. பழைய படம் தான், அது பல வருடங்களுக்கு முன்னாடியே வந்த படத்துலேயே அந்த கண்டென்ட்டை சொல்லியிருந்தாங்க. பட் இப்போவும் அதுக்கு ஈக்குவலாக ஒரு சம்பவம் நடந்திருக்கு. இந்த படத்தை தமிழ்லையும் எடுத்திருந்தாங்க, பயணிகள் கவனத்திற்கு அப்படின்ற பேரில் எடுத்திருந்தாங்க. வித்தார்த் நடிச்சிருந்தார் அந்த வாய் பேச முடியாத கேரக்டரில். இந்த சௌபின் சாஹிர் நடித்த கேரக்டரில் அவர் காமெடி நடிகர் கருணாகரன் நடிச்சிருந்தார். ஸோ ரொம்ப முக்கியமான கண்டென்ட் அது. அந்த கண்டென்ட் பேசி இந்த படங்கள் கட்டாயம் பாருங்க. இப்போவும் அதே மாதிரியான ஒரு சம்பவம் தான் இப்போ நடந்திருக்கு. இந்த வீதம் படமாக எடுப்பாங்களான்றதெல்லாம் விட்டுருங்க. பட் நீங்கள் பார்க்குற ஒரு விஷயம், அதை எப்படி வேணாலும் போர்ட்ரேட் பண்ண முடியும். இப்போ நீங்கள் சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணுற நீங்கள் ஒரு புகைப்படம் தான் ஷேர் பண்ணுவீங்க. ஆனால் அதை ஆபாசமாக சித்தரித்து வேற மாதிரி எடிட் பண்ணி ஷேர் பண்ணால் எப்படி இருக்கும்? கிட்டத்தட்ட எப்படி வேணாலும் உங்கள் இந்த டிஜிட்டலில் யாரை எப்படி வேணாலும் மாற்ற முடியும், எப்படி வேணாலும் போர்ட்ரேட் பண்ண முடியும். ஸோ அதனால தான் நான் திரும்பவும் சொல்கிறது, நீங்கள் வீடியோவாக பார்க்குறதாகட்டும், சோஷியல் மீடியாவில் வைரலாகிற விஷயங்களாகட்டும், அதை பார்த்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகாதீங்க. ஸோ இந்த சம்பவம் குறித்து மேலும் ஏதாவது அப்டேட் வந்துச்சுன்னா கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணுறேன், கட்டாயம் செக் பண்ணுங்கள். இந்த சம்பவம் குறித்து உங்களோட கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள்.